யாரு? தனமா? கதிர் சார், சார் என்ன சார் நீங்க இப்படி? நீங்கள் என்ன எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் எப்படியாவது ஜனத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் போடுறாங்க. வாழைப்பழம் விற்கிறவரை பார்த்தீங்கன்னா அவங்களோட தெருவு செய்து போகிறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வந்து அவங்க அத்தை தான் வந்து வாங்க வராங்க. அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா மூஞ்சியே ஒழுங்காக காட்ட மாட்டேங்கிறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தனம் தான் வந்து வாழைப்பழம் வாங்க வராங்க. தனம் வந்து அவங்கள பார்த்துட்டு என்ன நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இது ஒரு சைடு பிஸ்னஸ் மாதிரிமா அப்படின்ற மாதிரி வந்து எப்படியோ வந்து அவங்க ஃப்ரெண்டு அவரும் சொல்லி சமாளிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரம்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வேறு போயிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தனம் வந்து வாழைப்பழத்தை கொண்டு போய் வீட்டில் கொடுக்கும்போது சொல்கிறாங்க. அப்போ அவங்க இந்த மாதிரிலாம் ஒரு சீப்புக்கு 4 சீப்பு கொடுத்து அவங்க வியாபாரம் ஓகோன்னு இருக்கும் அந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறாங்க. தனத்தை பற்றி சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா கதிர் வந்து நடுவுன்னு பார்க்காம அவ்வளோ சந்தோஷத்தில் வந்து துள்ளி குதிக்கிறாங்க. இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா டக்ளஸ் பார்த்தீங்கன்னா வீட்டில் அவங்க தங்கச்சிக்கிட்ட போய் சொல்கிறாங்க. அந்த மாதிரி தனத்தை நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாவா அப்படின்னு ஆமாம் நாங்கள் பார்த்து தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கதிர் வந்து எதுவுமே வெளியே கடிக்க மாட்டார். நைட் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா தனத்தை பற்றி சந்தோஷத்தில் டக்ளஸ் போட்டு பாடாக படுத்திக்கிட்டு இருக்காரு.